ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கிங் ஆஃப் கேமிங். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கைஸ் விளையாட வந்திருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, கடைக்குள்ளே வந்தோடனே ஸ்டாக்கெல்லாம் கம்மியாயிருச்சு. என்ன பண்ணுறது, வாங்கி போடுவோம். ஐயோ, காசு வேறு இல்லையே. வலையை கூட்டி வச்சதுக்கு ஒன்றும் கூடி வாங்கலை. போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு ஏன் லாபத்துக்கு. எட்டி எட்டி பார்க்குறேன், ஆனால் 8 ரூபாய்க்கு மேலே ஒன்றும் இல்லை. ரைமிங்க ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து வாங்கினா வாங்கட்டும், அப்போ தான் காசு சேரும். வேறு வழி இல்லை. வெளியே வந்துடுவோம். எதுவுமே இல்லை. வாங்கம்மா வாங்க. வந்துருச்சு. ஆமாம். ஹலோ மேடம், எதாவது வாங்குறீங்களா? இதெல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாடா, ஒரு பொருளும் கூட இல்லை. இந்த கடையே வேஸ்ட்டு. ஆறு கடையை பார்த்து நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிற. காசு இல்லாதனால வாங்குறேன், இல்லைன்னா பார்த்துக்கோ ஸ்டாக்கெல்லாம் கொட்டி கிடக்குங்க. அதான் இங்கே ஒரு பையன் வந்து வாங்குறான். தம்பி, மொட்டையா? பழனி மொட்டையா? தொப்பியெல்லாம் போட்டிருக்க. ஓகே, அவனுக்கு மிச்சம் எவ்வளோ கொடுக்கும்? 25.66 எடுத்துகிட்டு போ. ஐயோ, எங்கடா? கிடச்சிருச்சு. வாங்குறானுங்கடா. காசு லாபம் ஆகுது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முடியும். ஓகே, அந்த பையனை கூச்சிட்டு போகுது. வழங்குமாடா கடை, வழங்கும். இங்கே 200 ரூபாய் கூடி சம்பாதிக்க முடியுமான்னு தெரில. க்ளோஸ். வெளியே போ, போ, ஓடிப்போ. அப்படியா இருந்து பார்த்துட்டே இருக்கேன். வரவனால அழுதுட்டு போயிட்டுருக்கான். நிறைய பொருளை வாங்கி போகிறான் 4-5. ஃபஸ்ட்டு நம்ம எது அதிகமாக இருக்கோ அது வாங்கிடுவோம். 12. என்ன பேக்கெட் வேணுமா? வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ இது ஒன்று வாங்கிக்கலாம். இப்போ இது ஒன்று வாங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் லாபமாயிட்டு இன்னும் நிறைய வாங்கலாம். இதெல்லாம் ஒரு ஐடியா தான் வழக்கப்படி. இந்த ஐடியாலாம் எவனும் பயனே படுத்த மாட்டான் ஹோட்டலில். ஓகே, இனி எதாவது இருக்குமா? எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். போது 2 வாங்கிக்கலாம், இதுவே மேல். இல்லைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளோதான். எங்கே காணும்? என்னடா ஆர்டர் பண்ணுற 1/2 மணி நேரம் கழிச்சு வருது. வந்துருச்சு. இதை போட்டு இதை பார்த்துக்கோங்க. இப்படி கஸ்டமரை அள்ள வைக்கிறேன். மொத்தமாக அள்ளிட்டு தான் போகிறீங்க. ஐயோ, கீழே போட்டேனே. அடுக்கு. அடுக்கு. அதுக்கப்புறம் வந்து காசு செட் பண்ணுவோம். குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஓகே, அடுத்து என்ன வாங்கணும்? என்னன்னு நினைக்கிறேன். என்ன பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏதோ புதுசாக வாங்கியிருக்கோம், காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி சும்மா நான் கீழே போட்டுட்ருக்கேன். இது என்னன்னே தெரியல. ஓகே, இதுவும் நம்ம எடுத்து இதில் போட்டுருவோம். டஸ்ட்பினில். கடையை ப்ரைஸ் செட் பண்ணணும். எதுக்கு என்ன, இது கொஞ்சம் அதிகமாக்குவோம். ஒரு 4 வைப்போம். 4 இல்லைன்னா 5 வைப்போம். 5 வைப்போம். இல்லை 4 ஓகே. 4 தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ காசு வச்சே அவனும் வாங்க போகிறதில்ல. 4 ஓகே. ஐயோ, இல்லை. என்னடா இது? 4 கரெக்ட் 4. ஓகே, இது ஒரு 4 கரெக்டாக இருக்கும். ஒரு 4 இல்லை, ஒரு 10 ப்ரைஸ் கம்மியாக வச்சுருவோம். அது ஒரு நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். இது ஒன்று வாங்கினா போடுது. இது ஒன்று வாங்கினா அடுத்த ஸ்டாக் எடுத்து நான் வச்சிருவேன். ஆனால் எவனும் வாங்குறதுக்கு மட்டும் வரமாட்டேங்கிறான். இது ஒன்றே ஒன்று வாங்கடா. தாத்தா இல்லை, அங்கிள். இல்லை தாத்தா தான். எங்கள்
ஒரு 20 பைசா கொடுக்கணும். இது அங்கிள் தான். எவ்வளோ? 15.90. 90. போ 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 போ. இந்த ஒரு ஆன்ட்டி வருது. இது என்ன அள்ளி போட்டு இவ்வளோ தானே மொத்தமாக வாங்குங்க. என்னத்தை வாங்கிட்டு 20. அவ்வளோதான் போ. இதுக்கெல்லாம் எதுக்கடா பைய கொண்டு வர சொட்டை? தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் பைய கொண்டு வந்துட்டு கடுப்பேற்றிக்கிட்டு ஐயோ அழுதுட்டு போகிறான். ஐயோ சத்தியமா சொல்றேன், பொருள் வைக்கவே இல்லை உன் கடையெல்லாம் விளங்கவே வழங்காதுடா. டேய், யார் கடையை பார்த்து வணங்காதுன்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த டேட் உன் காலண்டரில் குறித்து வச்சுக்கோ. இதே நாளில் அப்படியே 500 கோடியெல்லாம் சம்பாரிச்சு உன் மூஞ்சியில் எரியல என் பேரை நான் மாற்ற மாட்டேன்டா. அங்கிள் சே மொட்டை சே தாத்தா இவ்வளோ வாங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் உருப்படியான வேலை பிஸ்னஸ் மேனுன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்கிட்டு போங்க போங்க. என்ஜாய். இருட்டாயிடுச்சா? இல்லை இல்லை வரானுங்க. அழுதுட்டு போகிறான். அண்ணா அடுத்த வாட்டி வரும்போது குச்சி மிட்டாய் வாங்குவீங்க. ஆனால் குச்சி மிட்டாயெல்லாம் இங்கே ஸ்டாக்கு கிடையாது. ஓடு. இங்கே நானே குச்சி மிட்டாய் டவுன்லோடே பண்ணல. முதல்ல இந்த கேமில் மிட்டாய் இருக்கானே தெரியல. அது குச்சி மிட்டாய் கேட்குது. குச்சி மிட்டாய் அதுக்கு பைய தூக்கிட்டு வந்துட்டான். இந்த ஒரு பொண்ணு வேற ஒரு செகண்ட் அழுதுட்டு போச்சே. என்னடா என் கடையில் பிரச்சனை? நல்லா தானடா ஓடிட்டு இருக்கு கடையை. ஓகே நம்ம இருந்துட்டு ஏதாவது தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைட்டு பார்த்தோம். நைட்டு எப்போவுமே நீங்கள் வந்துட்டே இருக்கீங்க நம்ம கடைக்கு. ஓகே இது என்ன புதுசா? இந்த கேமில் புதிய புதிய கேரக்டராக வந்துட்டே இருக்காங்க. வர கேரக்டரே வர மாட்டேறாங்க. அதனால கொஞ்சம் பரவாயில்ல. கேமு போரிங்காக போகாமல் நல்லா தான் இருக்குது. இருட்டாயிடுச்சா? இனி ஸ்கிப்பு கொடுத்தாதான் பகலாகும். இந்த வெங்காயம்னு என்னமோ வந்து தொலையுது. ஸ்கிப்பு கொடுத்தாச்சு. ஆமாம் பகலாயிடுச்சு. மங்களகரமாக இந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்மளோட ரைட் காலை எடுத்து வச்சுட்டு உள்ளே போகலாம். இது நம்ம இந்த வாட்டி விலை கூட்டி வைப்போம். ஏன்னா இது அதிகமாக வாங்குறாங்க. அதிகமாக வாங்குறதுனால விலை கூட்டி வச்சா எனக்கு இந்த கடையே வேண்டாம், நான் அடுத்த கடையில் வாங்கிக்கிறேன்னு போயிடுவானுங்க. அதனால நம்ம கம்மியாகவே வைக்கலாம். எதுக்கு அதிகமாக வச்சுட்டு? ஒரு 8 வேண்டாம். 8 வைப்போம். காசாக பணமா? இல்லை வேண்டாம், 9 வைப்போம். 9 ஒரு 9 வைப்போம். எடுக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ண இப்போ 8 வைக்கிறதா 9 வைக்கிறதா? ஏன்னா இது 5.78 தான் லாபம் இதுக்கெல்லாம். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு கடை. நீ கூட்டம் அள்ள போகுதுன்னு நினைக்கிறக்குள்ள ஸ்டாக்கெல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏண்டா? அதே தாத்தேன் திரும்பி வருது வாங்கறதுக்கு. வாங்கம்மா வாங்க. ஐயோ இந்த தாத்தனும் அழுதுட்டு போத. பொருள் இல்லைன்னா வேற கடையில் போய் வாங்குங்கடா. சும்மா அழுதுட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஐயோ இதுவும் அழுகுது. அழுகாதீங்கடா, வேற கடையில் வாங்கி தொலைங்கடா. ஐயோ இவனுங்களும் வச்சு முடியல. முடியல. ஸ்டாக் இல்லாத தானே பிரச்சனை. பொறுங்கடா, புதிய ஸ்டாக்காக நான் வச்சு தரேன். பொறுங்கடா. திரும்பியும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எனக்கு டேபிள் இல்லை, பாக்கி வைக்கிறக்கு எனக்கு டேபிள் இல்லை. அதனால் என்னால் முடியல. ஓகே இப்போ நான் புதிய ப்ராடக்டாக ஆர்டர் பண்ணி வச்சிருவோம். தாத்தா புதுசாக ஒருத்தன் வரான். ஸ்கூல் பையன். ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வரையாடாடி. ஜெய்சி எல்லாம் போட்டு இருக்கேன். இங்கே நான் 1/2 அடி ஹைட்டில் இருக்கேன். 6 சாலா நீ காலேஜை கட் அடிச்சுட்டு வந்தியா ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வந்தியா? யாருக்கு தெரியும். ஓகே இது ஜாப்புக்கு போகிறவங்கன்னு நினைக்கிறேன். 12:45 தான் ஆகுது. இதென்ன டக்குன்னு டைம் போகுது. 3ஆமத்த நாள் இது.
3ஆமத்த நாளில் 37 தான் இருக்கு. இப்போ 46. ஓகே, இன்னும் அதிகமாக காசு சேர்த்தணும். அப்போ தான் அந்த டேபிள் வாங்க முடியும், நிறையா வாங்க முடியும். தேவையில்லாமல் அந்த 200 ரூபாய் பொருளுக வாங்கறதுக்கு வச்சுட்டோம். கடுப்பு. தேவையில்லாமல் வேறு ஏதாவது வாங்கியிருக்கலாம். தேவையில்லாமல் ஷே, ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா ஓடி இருக்கும் கடை. வரவன் நல்லா பார்க்குறான் போகிறான். வேறு கடையில் வாங்கடா, இங்கே வந்து அழுது தொலையாதீங்கடா. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே, சும்மாலாம் நோண்டக்கூடாது. பார்க்குற போகிற என் கடை அந்த அளவுக்கு கடா கேவலமாக இருக்குது. எப்பாட்றா எப்படி பிரம்மாண்டமாக இருக்குன்னு. இது ஒன்றும் பெருசாக்கினா எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்த்துக்கோ. பெருசாக்கி நீ லட்சமாக சம்பாதிச்சு என்னென்ன பண்ணும். ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக இந்த எபிசோடு தான் வரும். ஏன்னா இது எப்படி விளையாடணும்னு தெரில. கொஞ்சமாக படிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது சீட் கோடு போட முடிஞ்சால் போடலாம். இந்த கேமில் ஏதாவது சீட் கோடு போட முடிஞ்சால் காசு அதிகமாக்க அது போட்டு நம்ம விளையாண்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்படியே போயிட்டு இருந்தால் ஓவர் லாஸில் போயிடுவோம். அதனால் நம்ம சீட் கோடு போடலாம். வேறு வழி இல்லை. 17 5 மணி ஆச்சு. இப்போ 6 மணி ஆச்சு. 6 மணி தான் நினைக்கிறேன். 6 தான். டக்குன்னு டைம் போயிட்டுருக்கு. இப்போ நான் 8 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணணும். 6 மணி ஆயிடுச்சு இப்போவே. டக்குன்னு வாங்கடாடி, டக்குன்னு வா. தாத்தா அழுதுட்டு போகிறீங்க, வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. 6 ரூபா. சரி போ போய் தலை போ. ஓ, கொடுக்க தேவையில்லையா? போ. திரும்பியும் அழுகிறான் போகிறான். டேய், மூஞ்சியில் தொப்ப வச்சவனே, அழுகிற போகிற அப்புறம் எதுக்கடா வர? ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்கொள்ளாமே. நீ தாண்டா ஒழுங்கா வாங்கலை அழுகிற. வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்துட்டு போலேன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கார்டு கொடுத்தேன்னு நான் பொறுமையாயிருவேன். இந்த மாதிரி கார்டை கொடுங்கடா, தேவையே இல்லாமல். ஓகே, இனி அவனும் வரவும் போகிறதில்ல. சரி, நம்ம இதோட இன்றைக்கி நம்ம சம்பாதிச்சது 118.12 தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற வர பாய்.